ஜோடி ஆர் யூ ரெடியில இந்த வாரம் நடந்துகிட்டு வர்ற கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்ட்ல ராணி குமாரி அபினவ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரணம் தப்பனா மரணம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. பறக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் விட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எலும்புலாம் நொறுங்கிடும். அந்த அளவுக்கு தான் அவங்களோட இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட இல்லாம பண்ணது தாங்க இதுல பிளஸ் பாயிண்ட். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அபினவ் வந்து ராணிய வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிக்கல. அவங்க தாண்டி குதிக்கிறாங்க. நம்ம அபினவ் தான் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாம கேட்ச் பிடிக்கணும். அதே மாதிரி அப்படியே அந்தரத்திலேயே தன்னோட பேலன்ஸ பிடிச்சு அப்படியே சுத்தணும். ராணிய தூக்கிக்கிட்டே சுத்தணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. சோ இவங்க எடுத்துக்கிட்ட பாட்டு ஐ படத்துல இருந்து வர பாட்டு தான். சோ இன்னைக்கு ஜோடிஸ் ஆடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான பாட்டுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் பாட்டுலயே ஸ்லோ மோஷன்ல போகும் இல்லையா? சோ கிரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்டுக்கு ஏத்த மாதிரியே சாங் செலக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் சாங் எடுத்து தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுதாங்க இதுல பிளஸ் பாயிண்ட். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி பாய் அவார்டு வாங்கிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த 3 பெர்ஃபார்மன்ஸ்ல 2 ஜோடி ராக்கி பாய் அவார்டு வாங்கி இருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் டாப் ஜோடியா வரப்போறாங்கன்னு.